ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட நயன்தாரா மற்றும் தனுஷ் இஷ்யூ வந்து தமிழ் சினிமாவே புரட்டி போடுற மாதிரி வந்து அந்த ஒரு இஷ்யூ வந்து இப்போ வந்து இன்டர்நெட்லேயே கதி கலங்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்து அந்த ஒரு இஷ்யூ தான் வந்து இப்போ வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த ஒரு இஷ்யூக்காக ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சிருக்குங்க. அதாவது தனுஷ் வந்து ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு நம்ம நயன்தாரா வந்து அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து தனுஷை பற்றி வந்து ஒரு விஷயங்கள் போட்டிருந்தாங்க. இது வந்து கோலிவுட் வட்டாரத்தை செம்ம ஷாக்கிங்காக வச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்களோட மேரேஜ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால் நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 கோடி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு வந்து இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவில் வந்து நம்மளோட நானும் ரவுடிதானோட ஒரு சின்ன கிளிப், ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் வரைக்கும் கிளிப் வந்து ஒன்று இருக்கான். ஆனால் வந்து அந்த கிளிப்பை வந்து தனுஷ் தான் வந்து அந்த திரைப்படத்தோட ப்ரொடியூசர் அப்படின்றதுனால வந்து தனுஷ்கிட்ட லீகலாக கேட்கணும். ஸோ அவங்க கேட்டதுனால வந்து நம்மளோட தனுஷ் வந்து லீகலாக வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த சீனை நீங்கள் போடணும்னா எனக்கு ஒரு 10 கோடி கொடுக்கணும், ஸோ லீகலாக அப்படின்ட்டு வந்து தனுஷ் வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு. ஆனால் வந்து இது வந்து தவறு அப்படின்ற மாதிரி வந்து நயன்தாராவும் விக்னேஷனும் ஸோ இன்டர்நெட்டில் வந்து இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க, தனுஷ் ஏன் இப்படி பண்ணுறாரு, ஸோ இது ரொம்ப தப்பு, அவரோட வேறு முகம் இது அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து தனுஷை பற்றி ரொம்ப தவறாக பேசியிருந்தாங்க. அண்ட் நிறைய ஆக்டர்ஸும் வந்து நம்மளோட நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து தனுஷ் கிட்டேருந்து எங்கே ஒரு விஷயமும் வரல. ஸோ என்ன ஆச்சு, என்ன இப்போ பதிலளிக்க போகிறீங்க அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயமும் வந்து அவர்கிட்டேருந்து ஒன்றுமே வரல. ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. அதாவது அவரோட பிஏ வந்து ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட தனுஷ் வந்து படப்பிடிப்புக்காக வெளியூரில் இருக்கார். ஸோ அவரால் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாதான் டேரெக்டாக. ஸோ நீங்கள் வந்து லீகலாக வந்து வாங்க, ஸோ வண்டர் பார் அதாவது அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக தனுஷ் நான் வந்து பதிலளிக்கிறேன், ஸோ என்னால் நேராலாம் பதிலளிக்க முடியாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய பேர் வந்து நம்மளோட தனுஷ் வந்து நீ நைட்டு இல்லை நாளைக்கு காலையில் அவரும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து முற்றிலும் ஃபேக் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரிய வருது அப்படின்றது இப்போ வந்து அஃபிஷியலாக நியூஸ் கிடச்சிருக்கு.